ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இயல் எண்களில் கணத்தில் தொடர்பு R ஆனது A கூட்டல் B லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 ஆக இருந்தால் A ரிலேஷன் B என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தற்சுட்டு, 2வது சமச்சீர், 3வது கடப்பு, 4வது சமான தொடர்பு என்பதை சரிபார்க்க. அதாவது இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஆறில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்த கொஸ்டினில் கேட்குற 4 சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, முதல் தந்திருக்கக்கூடிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம். A கூட்டல் B லெஸ் தேன் ஈக்குவல் டு R. நம்மளுக்கு இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்ணுன்னா 1லேருந்தே தொடங்கும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ R எழுதிக்கலாம். ஈஸியாக எழுதலாம், ஏன்னா நடுவில் கூட்டல் இருக்குது. ஏக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை, பிக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை. அப்போ ஈஸியாக எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது. அப்போ 1,1 இதை வந்து A,B இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதை கூட்டுங்க. 1 கூட்டினா 2 கிடைக்கும், ஏன்னா நடுவில் ப்ளஸ், அப்போ கூட்டணும். 2 கிடைக்குது. இங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 6. இதோட மீனிங் என்னன்னா 6 விடைக்கும் பெரிய எண் வரக்கூடாது, 6 விடைக்கும் சின்ன எண் வரலாம். 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் வரலாம். ஆனால் 7, 8, 9, 10 இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்போ 1 கூட்டினா 2, அப்போ இதை எடுத்துக்கலாம். இனி அடுத்த ஃபர்ஸ்ட் எப்போவுமே 1 எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த 2வது 1க்கு அடுத்து என்ன வரும்? 2, இதை கூட்டினா 3 வரும். இனி 1, 2க்கு அடுத்த 3 இதை கூட்டினா 4. இனி 1, 3க்கு அடுத்த 4 இதை கூட்டினா 5. இனி 1, 4க்கு அடுத்த 5 இதை கூட்டினா 6. அப்புறம் 1, 6 எழுதக்கூடாது, ஏன்னா அதை கூட்டினா 7 வரும். நம்மளுக்கு 6 மட்டும்தான் வரணும். அப்போ இனி அடுத்த ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். முதல் 1 எழுதணும், இனி வந்து 2 எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே 1 எழுதிக்கணும், இதை கூட்டினா 3. இனி 2, 1க்கு அடுத்த 2 வரும், இதை கூட்டினா 4. இனி 2, 2க்கு அடுத்த 3 இதை கூட்டினா 5. 2, 3க்கு அடுத்த 4 இதை கூட்டினா 6. இனி என்னென்னா ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கணும், இங்கே 1, 3 கூட்டினா 4. அடுத்த 3, 1க்கு அடுத்த 2 கூட்டினா 5. 3, 2க்கு அடுத்த 3 கூட்டினா 6. அப்போ 4 வச்சு எழுதிக்கலாம். 4, 1 இதை கூட்டுங்க, 5ன்னு கிடைக்கும். இனி 4, 1க்கு அடுத்த 2 கூட்டினா 6ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு மேலே எழுதிக்க முடியாது. இனிமே 5 வச்சு எழுதிக்கலாம். 5, 1 இதை கூட்டினாலே 6 வருது. அப்போ இதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. இவ்வளோ தான். இப்போ நம்ம R எழுதிட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தற்சுட்டு, அதை எப்படி எடுத்துக்கலாம்? A ரிலேட்ஸ் A, அதாவது 2 சைடும் சமமாக இருக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்? A, Aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 2ல் A இருக்குது, அப்போ A, A பிலாங்ஸ் டு R. அதாவது 2ம் சேமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இங்கே இருக்கணும். பாருங்கள், 1, 1 இருக்குல்ல. அடுத்த 2, 2 இருக்குது. அடுத்த 3, 3 இருக்குது. ஆனால் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. இங்கே நம்ம 1லேருந்து 5 வரை எழுதியிருக்கோம். ஆனால் இதில் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதிக்கலாம். 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 இருக்குது. எதுலனா பிலாங்ஸ் டு R, Rல இருக்குது. ஆனால் எதில் 4, 4 இல்லை, 5, 5 இல்லை. இல்லாட்டா நாட் பிலாங்ஸ் டு இப்படி மேலே கோடு போட்டுறணும். Rல இல்லை. தேர்ஃபோர் இது இல்லாததுனால R என்பது தற்சுட்டு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி செகண்ட் சப்டிவிஷன் சமச்சீர், அதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? இப்போ A, Bனா அடுத்து வந்து மாற்றி எழுதிக்கணும். B, A இருக்கணும். எதுலன்னா Rல. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே சேமாக இருக்குது, வெவ்வேறானதை எடுத்துக்கலாம். 1, 2 இருக்குது. அதே மாதிரி மாற்றி எழுதுனா 2, 1 இருக்குது. அதுக்கு பிறகு 1, 3 இருக்குது, 3, 1 இருக்குது. இனி 1, 4 இருக்குது, 4, 1 இருக்குது. 1, 5 இருக்குது, 5, 1 இருக்குது. சரிங்களா? மாற்றி எழுதினாலும் அது இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 1, 2 இனி 2, 1 இருக்குது. எதுலனா Rல. அப்புறம் 1, 3, 3, 1 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு R. அடுத்த 1, 4 அதுக்கப்புறம் 4, 1 பிலாங்ஸ் டு R. அடுத்த 1, 5 5, 1 பிலாங்ஸ் டு R. இதெல்லாம் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் R என்பது சமச்சீர் ஆகும். இப்படி எழுதிருங்க. இதே மாதிரி இன்னும் இங்கே இருக்குது. பாருங்கள், 2, 3 இருக்குது. அதே மாதிரி 3, 2 இருக்குது. அடுத்த 2, 4 இருக்குது. அதே மாதிரி 4, 2 இருக்குது. சரிங்களா? அதே வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இனி தேர்ட் வந்து கடப்பு. எப்படி எழுதிக்கலாம்? A, B. அடுத்த B ஃபஸ்ட்டு எழுதிருங்க. 2வது வந்து வேறு எடுத்துக்கணும், C எடுத்துக்கலாம். இது வந்து Rல இருக்கணும். அப்போ பிலாங்ஸ் டு R. அப்புறம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னது இருக்குது? A, C. இதுவும் நம்மளுக்கு Rல இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் R என்பது கடப்பு ஆகும்னு எழுத முடியும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 1, 4யும் 4, 2யும் எடுத்துக்கிறேன். ஓகே, எழுதிக்கலாம். 1, 4 அடுத்த 4, 2 எப்படி எடுத்துக்கணும்னா
இங்கே லாஸ்ட் பி இருக்குது, ஃபஸ்ட்டு பி இருக்குது. இப்படி சேமாக இருக்கிறது தான் எடுத்துக்கணும். இங்கே லாஸ்ட் 4 இருக்குது, ஃபஸ்ட்டு 4. இப்படி பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து 6ல் இருக்குது. இனி பாருங்கள், 1 2, ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட்டு 2. அப்போ 1,2 இதுவும் நம்மளுக்கு இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், 1,2 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் இனி அடுத்து 2 எடுத்துக்கலாம். 3,1ஐயும் 1,5 எடுத்துக்கிறேன். எழுதிக்கலாம். 3,1 அப்புறவு 1,5 இது வந்து 6ல் இருக்குது. அடுத்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னது 3,5 இது இருக்கான்னு பாருங்க. 3,5 இங்கே இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டு ஆர். இது இல்லாததுனால தேர்ஃபோர் ஆர் என்பது கடப்பு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி 4th சப்டிவிஷன் சமான தொடர்பு. சமான தொடர்பு அப்படின்னா 3மே இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், தற்சுட்டு அல்லேன் இருக்கு. அதே மாதிரி கடப்பும் அல்ல. 1 அல்லேன் வந்தாலே சமான தொடர்பும் அல்லேன்னு எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் கடப்பு தொடர்பு அல்ல. தேர்ஃபோர் ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல. இப்படி எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.